மக்கள் அனைவருக்கும் சித்ரகுப்தன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி ஏன் தமிழ்நாட்டுக்கு வராரு, அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் வர்றது நிறைய பேருக்கு இங்கே வைத்தறிச்சலை உண்டு பண்ணுது. ஏன்னா மக்கள் அலை இன்றைக்கி மோடியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது, மோடியை நோக்கியும் அண்ணாமலையை நோக்கியும் போய் கொண்டிருக்கின்றது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நியாயமான அரசியல், ஊழலற்ற அரசு, அனைத்து மக்களையும் ஒருங்கே பார்ப்பது, ஓரணியில் பார்ப்பது, பிரித்து பார்க்காம ஓரணியில் பார்ப்பது. அது யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்டின், முஸ்லீம்ஸு, ஹிந்துஸு, இப்படி பிரித்து பார்க்காம, கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு பிரித்து பார்க்காம ஒரே பார்வையை எல்லார் மக்கள் மேலேயும் செலுத்தி எல்லார் மக்களுக்கும் என்ன வேணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு அரசு தான் நம்மளுடைய மோடி அரசு. அப்படி மோடி அரசு நல்ல நியாயமாக அந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த 10 ஆண்டு காலமாக. இன்றைக்கி அவர் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நிறைய பேர் பயப்படுறாங்க, வயிற்றில் புளியை கரைக்குது. அதனால் ஏன் மோடி இங்கே வராதுன்னு சொல்லி கதறாங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர் போவதற்கு அவருக்கு அனைத்து உரிமையும் உண்டு. ஏன்னா அவர் தான் இன்றைய பாரத பிரதமர் அவர் தான். அவருக்கு இல்லாத ஒரு உரிமை வேறு எவருக்குமே கிடையாது. ஒரு முதலமைச்சர்னால் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் போக முடியும். இவர் 30 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரியும் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த அரசன். அவருக்கு கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு, கன்னியாகுமரியுடைய எல்லையிலேருந்து காஷ்மீர், டிப் ஆஃப் தி காஷ்மீர் வரைக்கும் போகிறதுக்கு எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்குது. அவரை யாருனாலையும் தடுக்க முடியாது. தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அவர் வரத்தான் செய்வார், இங்கே கேம்பெயின் செய்யத்தான் செய்வார். அண்ணாமலையை அடுத்த வரக்கூடிய தேர்தலில் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலை மட்டும் இல்லை, நம்மளுடைய தாமரையில் சின்னத்தில் நிற்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் ஜெயிப்பார்கள் என்பது திண்ணமே, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 29 பைசா மோடின்னு சொல்லி ஒரு அமைச்சர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி அவங்க சொல்லிகிட்டே இருக்காரு, மோடி எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல, ₹1 வாங்கிட்டு 29 பைசா தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. சரி, அது ரைட்டு. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க மக்களுக்கு? நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஒன்றுமே இல்லையே. மக்கள் தான் ஓட வரட்டிக்கிட்டு இருக்காங்களே. இன்றைக்கி தான் எல்லா பக்கத்தும் நீங்கள் கேம்பெயினுக்கு போகிறீங்க, உங்கள்கிட்ட கொஸ்டின் மேலே கொஸ்டின், உங்களால் மக்களுடைய கொஸ்டினை ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க, சராமரி எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க. என்ன செஞ்சீங்க? இப்போ நடந்த மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு 1000 கோடி ரூபாய் மோடி அரசு தான் கொடுத்தது. அதை ஒரு சின்ன கவரில் வச்சு 25 பைசா கவரில் உங்கள் பேரை, உங்கள் படத்தை போட்டு நீங்கள் கொடுத்தீங்களே தவிர மோடியினுடைய படத்தையோ பெயரையோ கொடுக்கல. மத்திய அரசாங்கம் தான் கொடுத்துச்சு. நீங்கள் எங்கே கொடுத்தீங்க? நெல்லையில் திருநெல்வேலியில் நடித்த மலைக்கு மோடி அரசாங்கம் கொடுக்கல. ஏன்னா கொடுத்தா நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனால் அவர் கொடுக்கல. அவர் டைரெக்டாக கொடுக்குறாரு. டைரக்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக மக்களுக்கு ஆல்ரெடி திட்டங்கள் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எடுத்துக்காட்டு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா, கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு வருஷத்துக்கு 5000 ரூபா மணிக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார், டைரக்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் வேலை திட்டமாக மாற்றி அதுக்கும் மக்களுக்கு டைரெக்டாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு தவிர உங்கள் மூலமாக கொடுக்கல. மோடி மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் நிறையவே செஞ்சுருக்காரு. அது ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு மனசோடு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் என்ன செஞ்சீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சீங்க, உங்கள் மனசை தொட்டு உண்மையை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சாராயத்தை ஒழிச்சு, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது சாராயத்தை நாங்கள் ஒழிப்போம், ஃபஸ்ட்டு கையெழுத்து சாராயத்தை ஒழிக்கிறது தான். அதை செஞ்சீங்களா? அனைத்து மக்களுக்கும், அனைத்து பெண்களுக்கும் பெண்கள் உரிமை தொகை கொடுப்போன்னு சொன்னீங்களே, அது செஞ்சீங்களா? இந்த மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுடைய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தாத திட்டங்களையும், சொன்ன திட்டங்களையும் செயல்படுத்தாத திட்டங்களும் சொல்லிகிட்டே போகலாம். ஆல்ரெடி நீங்கள் பெரம்பலூரில் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரேன்னு சொன்னீங்க. அப்போ அது இன்றைக்கி வரைக்கும் அது கொண்டு வரவே முடியல. ஆனால் அதுக்கப்புறம் மோடி அரசு 11 மெடிக்கல் காலேஜ் எக்ஸ்ட்ரா தமிழ்நாட்டுக்கு கொடுத்து நீட்டின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் எந்த விதமான கேபிட்டேஷன் ஃபீயும் இல்லாமல், அந்த கேபிட்டேஷன் ஃபீ அப்படிங்கிற சிஸ்டத்தையே ஒழித்து ஒரு சாதாரண ஏழை மாணவர் கூட நீட்டின் மூலமாக தேர்ச்சி பெற்று எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு கனவாக இருந்த ஒரு விஷயத்தை நனவாக்கியிருக்காரு. அது மக்கள் மேலே உள்ள பாசத்தில், அவர் அந்த மக்கள் மேலே உள்ள ஒரு அன்பில் மோடி அரசாங்கம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்குது. மோடி அரசாங்கம்
ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வேக்சின் ஒரு விஷயம் போதும். இந்த வேக்சின் கொரோனா காலகட்டத்தில் அதாவது சுயமாகவே, அதாவது சுதேசியாகவே ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சு 146 கோடி மக்களில் 110 கோடி 120 கோடி மக்களுக்கு, குழந்தைகளை தவிர அனைத்து மக்களுக்கும் பூஸ்டர் டோஸ் கொண்டு போட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாயை சேமிச்சிருக்காரு. இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கொரோனா இன்ஜெக்ஷன் 1250 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. செகண்ட் டோஸும் 1250, 2500 ஒரு ஆளுக்கு. அப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 10,000 கண்டிப்பாக செலவழிச்சே ஆகணும். அந்த செலவை ஒவ்வொரு தனி நபர் குடும்பத்திற்கும் மோடி அரசாங்கம் மிச்சப்படுத்தியிருக்குது. ஃப்ரீ டோஸாகவே கொடுத்து வெளிநாட்டுக்கு விற்று கவர்மெண்ட்டுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடச்சிருக்கு. 1.5 லட்சம் கோடி ரூபா நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இருந்த ஒரு எக்கானமியை தடுத்து நிப்பாட்டியிருக்காரு. மோடி இல்லாட்டி கொரோனாவில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களாலே ஃபேஸ் பண்ண முடியாது. சப்போஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, இங்கே உங்கள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணவே முடியாது. காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் 1250 ரூபா ரேட்டு. அப்போ கணக்கெடுத்துக்காங்க, ஒரு வீட்டில் 4 பேர்னா 10,000 ரூபா கண்டிப்பாக பூஸ்டர் டோஸ் கொண்டு சேர்த்து போட்டே ஆகணும், கம்பல்சரியாக போட்டு தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய் மிச்சப்படுத்தியிருக்காரு. நாட்டினுடைய பணம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இருந்த பணத்தை 1.5 லட்சம் கோடி ரூபாய் தடுத்து நிப்பாட்டியிருக்காரு. கணக்கு பார்த்துக்காங்க. கணக்கு தெரிஞ்சுன்னா கணக்கு பார்த்துக்காங்க. நீங்கள் இப்படி பொய்யா பேசி மேற்கொண்டு மோடி அரசை மதவாத கட்சி மதவாத அரசு அப்படின்னு சொல்லியே மக்களை, இங்கே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிருக்கு. 1991 ரத யாத்திரா, கன்னியாகுமரியிலேருந்து அவர் ரத யாத்திரை கிளம்பும் போது அவர் இங்கேருந்து தேசிய கொடியை ஒரு இஸ்லாமிய ஒரு நபரிடம் இருந்ததே. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அகமது. அவர் பேர் அகமது. அவர் பரம்வீர் சக்ரா அவார்டு வாங்கினவர். இந்திய தேசிய இராணுவத்தில் பணிபுரிஞ்சு ரிட்டையர்ட் ஆகி அவர் இறந்துட்டார். பட் அவர் மகன் பேர் எனக்கு சரியாக தெரியல, சுல்தான் நினைக்கிறேன். அவர் மகன்கிட்ட அந்த தேசிய கொடியை வாங்கிக்கிட்டு கையை ஏந்திக்கிட்டு நேராக காஷ்மீரில் போய் தேசிய கொடி ஏற்றினவர் தான் நமது தற்போதைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்புறம் எப்படி அவர் மதவாத அரசுன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஸோ பழைய ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் பாருங்கள். மக்கள் அனைவரும் பழைய ஹிஸ்ட்ரி, திமுக சொல்கிறதையே மட்டும் கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது. பழைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து மோடி அரசாங்கம் ஒரு சார்பு அரசாங்கமா இல்லை அனைத்து மக்களுக்குமான ஒரு செக்குலர் அரசாங்கமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே வர வச்சு மேட் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக நிறைய செல்ஃபோன்ஸ்லாம் பார்த்து இன்றைக்கி எலக்ட்ரானிக் ஹப்பாக மாற்றிட்டார். இந்தியாவே இன்றைக்கி எலக்ட்ரானிக் ஹப்பாக மாற்றிட்டார். அது மட்டும் இல்லாமல் எல்லா செல்ஃபோனும் பார்த்திங்கன்னா முதல்லாம் மேட் இன் சைனா தான் இருக்கும். இன்றைக்கி மேட் இன் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு மேக் இன் இந்தியாவிலேயே அந்த திட்டத்தின் மூலமாக, மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தி மக்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை கொடுத்து நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இராணுவ தளவாடங்கள் மேட் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக இராணுவ தளவாடங்களை இந்தியாவுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணி சென்னை ஆவடியில் பீரங்கியும், திருச்சி பெல் இந்த மாதிரி நிறைய இடத்துல பெல் இருக்குது. அந்த பெல் நிறுவனங்கள்லேருந்து இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்கள், உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் இங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எக்கானமி பெருக ஆரம்பிச்சிருச்சு. லோக்கல் எக்கானமி பெருக ஆரம்பிக்கும் போது வெளிநாட்டுக்கு போக இருந்த பணம் வெளிநாட்டுக்கு போகாமல் இந்தியன் எக்கானமி பாதுகாக்கப்படுது. இதெல்லாம் நமக்கு எல்லாம் அனைவரும் புரிஞ்சுக்கணும். அவர் செய்யக்கூடிய விஷயங்களை மேட் இன் இந்தியா திட்டம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி கொரோனா இன்ஜெக்ஷன் ஒன்று போதும், டிமானிட்டேஷன் ஒன்று போதும். அதே மாதிரி மேட் இன் இந்தியா திட்டம் அது மிகப்பெரிய எக்கானமிக்கு டெவலப்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஸ்வச் பாரத்தின் மூலமாக இந்தியாவை தூய்மை கொடுத்து மிகப்பெரிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இந்தியா 146 கோடி கொண்ட மக்கள் தொகையில் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கையில் எடுத்து ஸ்வச் பாரத்தின் மூலமாக இந்தியாவை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவர் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் அவர் செய்யக்கூடிய விஷயங்களை இந்தியன் ரயில்வே எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டுலேயே மிக நம்பர் 1 ரயில்வே இந்தியன் ரயில்வே தான். ஏன்னா லண்டன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் 50% தான் எலக்ட்ரிஃபிகேஷன் மாற்றிருக்காங்க. இன்றைக்கி டீசல் இன்ஜின் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு லண்டனில், இங்கிலாண்டில். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நீளமான ரயில் பாதையில் 90% ஆஃப் தி இந்தியன் ரயில்வே இன்றைக்கி எலக்ட்ரிஃபிகேஷனாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் அது விரைவு வண்டி, இந்த வந்தே பாரத் மாதிரியான வண்டிகளோட விடப்பட்டு இன்றைக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 லைன் போட்டாங்க. அடுத்து புல்லட் ட்ரெயின் வருது.
சென்னை மைசூர் புல்லட் ட்ரெயின் முதல் முறையாக விட போகிறாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எய்ம்ஸ் எடுத்துக்காங்க. எய்ம்ஸ் வரப்போகுது. மதுரையில் எய்ம்ஸ் வரப்போகுது. எய்ம்ஸ் வந்துச்சுன்னா சவுத் பீப்புள் அனைவருக்கும் 2026 கண்டிப்பாக எய்ம்ஸ் வருது. சவுத் பீப்புள் அனைவருக்கும் நோயை பற்றியான கவலை இனிமேல் கிடையாது. வெளியே இங்கே லோக்கலில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நோய்க்குன்னு போனீங்கன்னா, ஒரு சுகருக்கோ பிபிக்கோ இல்லை ஹார்ட் பிரச்சனைக்குன்னு போனீங்கன்னா ஏகப்பட்ட காசு செலவாக அது இனிமேல் கிடையவே கிடையாது. எய்ம்ஸில் போய் உட்காந்துட வேண்டியது தான். ஹார்ட் பேஷண்ட் அனைவரும் அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு கிடையாது. நல்ல தரமான மருத்துவம் கண்டிப்பாக மோடி அரசாங்கம் மக்களுக்கு வழங்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ், என்ஹெச், தேசிய நெடுஞ்சாலை அவ்வளோ ஸ்பீடாக போட்டுட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 60-70 கிலோமீட்டருக்கு வேகமாக போட்டுட்ருக்காங்க. இதே முந்தைய காலகட்டத்தில் டிஆர் பாலு சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு நாளைக்கு 17 கிலோமீட்டர் தான் போட்டாங்க. இன்றைக்கி 60 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஸ்பீடாக போட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக. ஆக்சிடெண்ட்டை குறைக்கிறதுக்காக நிறைய இடத்துல ஜங்ஷன் வரும், கிராமங்கள் இருக்கும். அந்த இடத்துல ரோடு இங்கேருந்து அந்த பக்கத்து போகும், அந்த பக்கத்து வருவாங்க. மக்கள் தெரியாமல் வரும்போது டக்குன்னு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த இடங்கள் ஃபுல்லாக பாலங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அவ்வளோ ஜரூராக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த விதமான ஊழலும் இல்லாமல் அரசை இன்றைக்கி திறம்பட நடத்திக்கிட்டு இருக்கார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இவரை விட்டால் இன்றைக்கி வேறு ஆள் கிடையாது. இந்தியாவில் ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுக்கறதுக்கு வேறு ஆள் கிடையாது. எனவே மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு திமுக போன்ற கட்சிகள் நடத்தக்கூடிய நாடகங்களை அறவே ஒழித்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 4வது முறையாக ஆட்சி அமைக்குமாறு, அதாவது அடுத்தடுத்து அவர் தான், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இருந்தாலும் 3வது முறையாக ஆட்சி அமைக்க தங்களுடைய பொன்னான வாக்கை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.